சரி எல்லாருக்கும் பெனிஃபிட் தான் அது. ஓகே ஜி. தாய் மாமன் திட்டத்தை பத்தி நான் பிறகுற குழந்தைங்க எல்லாருக்குமே தங்கம் 1 கிராம் தங்கம் அப்படின்னு இப்போ நல்லா நம்ம இப்போ ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க கூட நம்மளால 1 கிராம் நகை கூட வாங்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்துல அவருக்கு வாக்களிச்சா இந்த திட்டத்தெல்லாம் உங்களுக்கு தர 1,000 நகை கிட்ட தரேன்றாரு. மக்களுக்கு தான் அது நல்லது. அது எந்த நடைமுறையில சாத்தியமா இருக்கும்? எந்த நடைமுறைனா அவர் பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு மக்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு சலுகையா கொடுப்பாரு நாங்க எதிர்பார்ப்போம். அப்படி நம்புறீங்க? ஓகே, சீமானை பற்றி உங்க கருத்து என்ன? சீமான் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. வேணுன்றப்ப தம்பின்றாரு, வேணான்றப்ப லாரியில அடிபட்டு சாவன்றாரு. அவர் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகே, எப்படிப்பட்ட விஷயம்லாம் அவர்கிட்ட அந்த பேச்சு எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட என்ன விமர்சனம் பண்றது மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்ல தாண்டி ஒன்று? இன்னைக்கு எலெக்ஷன்ல ஆண்டுட்டு இருக்க திமுக பத்தியே பேச மாட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சாட்டை துரைமுருகன் அவரோட பர்சனல் விஷயத்த போட்டு தாக்குறாங்க. இப்ப சீமானோட பர்சனல் விஷயத்த தாக்க முடியுமா? அது முடியாது. ஏன்னா நாங்க இப்போ விஜய் கட்சியில இருக்கவங்க அதெல்லாம் பத்தி பேச மாட்டோம். ஆனா சாட்டை துரைமுருகன் எப்ப பார்த்தாலும் யூடியூப் சேனலுக்கு வியூஸ் போனேனே பாத்தீங்கன்னா தளபதியை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதான் வருமானமா இருக்குது. யாரு நம்மள ஒருத்தவங்களை கேவலமா பேசுறாங்களோ அவங்க வளர்ந்துட்டு தான் போவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க தளபதி தான். ஓகே, விஜய் அண்ணா எந்த தொகுதியில நின்னாக்கா அவர் வெற்றி பெறுவார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் தான் சொல்லிட்டாங்க 100க்கு ஒரு 50% கொளத்தூர் தொகுதி தான் நிக்கிற மாதிரி இருக்காங்க. நின்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜெயிக்க வைப்போம். சோ கொளத்தூர் தொகுதி ஸ்டாலின் தொகுதி, சோ 2 பேருமே ஒன்னா நின்னாங்கன்னா அந்த வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்கிட்ட கேட்கிற மாதிரி அந்த தொகுதியிலேயே நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொல்றதோட. அந்த அளவுக்கு இன்னைக்கு டாப்ல இருக்காரு கொளத்தூர். மக்கள் பார்த்தா காசு வாங்கிட்ட உடனே பார்த்தா மனசு மாறி பார்த்தா ஓட்டு போட்டுறாங்க. காலகாலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2021 தேர்தலில் சீமானும் பார்த்தீங்கன்னாக்கா நீ காசு யாருக்குலாம் வாங்க எனக்கு ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றி நிறைய பேர் ஓட்டு போட்டுருந்தாங்க. காசு வாங்கினவங்களுக்கே ஓட்டு போட்டுருந்தாங்க. ஸோ 2026 எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் காசு வாங்கிப்பாங்க. எல்லாரோட மக்களோட வரி பணத்தை தான் வாங்குறாங்க. யாரும் சொந்தமா போயிட்டு மூட்டை தூக்கல எந்த வேலையும் செய்யல. மக்களோட வரி பணத்தை தான் கொடுக்க போறாங்க. வாங்கிக்கிட்டு போயிட்டு விசில்ல தான் போயிட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நடக்கும். காசு எல்லாமே வாங்கிட்டு தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. 2021 சீமானும் இதான் சொன்னார் இல்லையா? சோ அவருக்கு யாருமே போட்டு போடல. அவர் 8% இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா தளபதி வந்தோடனே அவருக்கு பயம் வந்து 1% கூட எடுப்பாருன்றது டவுட் தான். சந்தேகம் தான். ஓகே ஓகே ஜி. திருச்சி மாநாடு பத்தி அதை நான் பார்க்கவே இல்லை. அவங்க ட்ரோனுக்கே அனுமதி கொடுக்காதப்ப அந்த வீடியோ நம்ம ஏன் பார்க்கணும்? அதனால நான் பாக்குறது இல்லை. ஒன்லி தளபதி மட்டும் தான் பாக்குறேன். இது வரைக்கும் விஜய் அண்ணா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னன்னு தெரியுமா? ஒரு சிலது தெரியும். ஏன்னா தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த மகளிர் பஸ்ஸோட திட்டத்தை சொன்னாங்க. எல்லா பஸ்லயும் நீங்க பிங்க் பஸ்ல தான் போகணும், அந்த பஸ்ல தான் போகணும், இந்த பஸ்ல எல்லா பஸ்ஸும் மக்களுக்கு பெண்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயான பஸ் கொடுக்குறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர். இப்ப என்ன சொன்னார், எல்லா கால் டாக்ஸிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு போறாங்க, அவங்க கிட்ட எதனா தப்பா பண்ணாங்கன்னா நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க பண்றதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு சென்சார் பட்டன் கொடுக்குறேன். அந்த பட்டனை நீங்க அழுத்துனீங்கன்னா 5 நிமிஷத்துலயே போலீஸ் அங்க உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு நிறைவேற்றுவாங்க. நாங்க இந்த திட்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமன் சீர்வரிசைன்னு சொல்லிட்டு அந்த நகை கோல்ட பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த 3 திட்டம் மட்டும் நான் பார்த்தேன். ஓகே, இந்த திட்டங்கள் போதுமானதா இருக்குமா? இல்ல, அவர் இப்பதானே சொல்லியிருக்காரு. இதுதான் சாம்பிள் இருக்காரு, இன்னும் கொடுக்கல. இப்ப 100க்கு ஒரு 3% கொடுத்துருக்காங்க. இன்னும் 97% இருக்கு. இந்த 3%க்கே இப்ப திமுக, அதிமுக, நாம் தமிழர் இவங்க எல்லாமே தலையை பிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற 97% வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற கட்சியில காணாம போயிடும். 10